உருளைக்கிழங்கு வச்சு ஒரு லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா குக்கரில் வேக வச்சுக்கிட்டேங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கை இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா இது மாதிரி பண்ணிக்கங்க. ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேங்க இந்த உருளைக்கிழங்கை. ஒரு கேரட் தோல் சீவி துருவி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துடுங்க. வெங்காயத்தாள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க, இது வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டேங்க. ரவை 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. அரிசி மாவு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா கலந்து விடுங்க. கையில் இதை மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ரவையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சுக்கங்க. கையில் ஒட்டாமல் இருக்க எண்ணெய் தடவிக்கங்க. இதை மாதிரி பால்ஸ் மாதிரி செஞ்சு உருளைங்களாக செஞ்சுக்கங்க. உருளை ஷேப்பில் நான் செஞ்சுக்கிட்டேன். ஒரு டூத் பிக்கிள்ஸ் எடுத்து அதில் குத்தி வச்சுக்கிட்டேங்க. ஒன்றா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு ப்ரெட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரெட் கிராம்ஸில் இது மாதிரி புரட்டி எடுங்க. இது கிறிஸ்பியாக இருக்கும். அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஒரு லாலிபாப்பாக போடுங்க. நல்லா பொரியுது பாருங்கள். கேப் விட்டு போடுங்க. மெதுவாக திருப்பி போடுங்க. எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிடுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது மாதிரி செய்யலாங்க. எல்லாம் எண்ணெயிலேருந்து ஒன்றா பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கங்க. எண்ணெய்லாம் வடிஞ்சிடும். ஈஸியாக பொட்டேட்டோ லாலிபாப் செஞ்சு கொடுக்கலாங்க வீட்டில். இதுக்கு தொட்டுக்க சாஸ் எடுத்துக்கிட்டேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.